This video is brought to you by India Sports in Coimbatore, where winners are made. We supply premium sports material worldwide. Contact us for more detail. ரொம்ப ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரே நாள்ல அந்த பொண்ணு அந்த பையனை மறக்கிறது அப்படின்றது 100% பிரிக்கலாம். எதனால பிரிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, வெப்பல மரம் இருக்குல்ல, இப்போ கூட என் ரூம்ல ஒரு பழம் 2 பழம் வச்சிருக்கிறேன். அதில் அதுக்கு அது பிரிக்கிறதுக்கு, அது ஒரு இன்னைக்கு பௌர்ணமிக்கு ஒரு பூஜைக்கு அது பிரிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன். கத்தவங்க வந்து இது பிடிக்கல, என் பொண்ணு பண்ணுறது பிடிக்கல, என் பொண்ணு நான் செல்லமா வாழ்த்திட்டேன், இது நீங்க பிரிக்காத விட்டுங்கன்னா வச்சுங்களேன், பூஜை பண்ணும்போது கருப்பு கோழியோ இல்லை கருப்பு ஆடோ கருப்பு பூனையை வச்சு இது மாதிரி பலி கொடுத்து, இந்த பன்னியோட ரத்தத்தை வச்சு பலி கொடுக்கறது, அதுக்கிட்ட கொடுத்தோம்னா அது அழகா பிரிச்சிடும். அப்போ இதில் நமக்கு கர்மமும் வராது, எந்த துன்பங்களும் வராது. இது பிரிஞ்சு இந்த பழங்கள் பிரித்து அது சாப்பிட்ட உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சாமி, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் ஈஸியாக பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு. பிரிக்கலாம். அந்த மாதிரி பிரிஞ்ச சம்பவங்கள் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானே பிரிச்சிருக்கேன். நீங்களே பிரிச்சு? நானே பிரிச்சிருக்கேன். என்னுடைய பர்சனல் ஒரு விஷயம் நடந்தது. அனுபவம் சொல்லுங்க. என்னோட பர்சனல் ஒரு பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மூலிகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதை நெகட்டிவாக நாமளே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிறது. இன்றைக்கெல்லாம் நினச்சிங்கன்னா, யாருக்கெல்லாம் சந்திரனுடைய பார்வைப்படுதோ அவங்க லவ் பாதிக்குது, லவ்வில் விழுந்துருவாங்க. சந்திரனுடைய பார்வையில் லவ் இல்லை. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் சிலம்பரசன் ஸ்ரீ உச்சிப்புலி சாமிகள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாமி. வணக்கம். நமஸ்காரம். ஹரி ஓம். பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்க? என்ன மாதிரி மக்களுக்கு இது வந்து தேவைப்படுது? பரம்பரையாக சாபங்கள்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு பங்காளிங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க. இவங்க ஒரு ஃபங்க்ஷன் கோயில் விசேஷத்தில் அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தெய்வத்தை போய் கட்டு போடுவாங்க. இந்த சாமி இருக்குல்ல, அவங்க குலதெய்வத்தை கட்டு போட்டுருவாங்க. கட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்து பில்லி சூனியம் செய்கிறவங்கிட்ட போய் சாமியை கட்டு போட்டோடனே, இந்த பில்லி சூனியம் அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் ஆக்சிடென்ட் ஆயிடணும், உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் வம்சம் அழின்னு சொல்லி அரிசி மாவு கோதுமை மாவில் வச்சு பொம்மை பாவை செஞ்சு, அந்த பாவையில் அவங்களுடைய கால் மண், அவங்க ஏமாந்துருக்கிறப்ப இந்த மாந்திரிகர் கேட்பாங்க கால் மண், அந்த கால் மண் எடுத்து போய் கொடுத்தாங்கன்னா அவங்க தலைமுடி துணியோ காணாத போன துணியை எடுத்து வந்து வச்சு அதை வச்சு தான் பில்லி சுனி செய்வாங்க. அப்போ செய்யும் போது இந்த பாவை செய்யும் போது இந்த பாவையோட வயிற்றுல வந்து ஒரு செப்பு தகடு எழுதுவாங்க. அந்த தகட்டுல மந்திரங்களை எழுதி, அவங்க பேர் எழுதி, அதுக்கு தேவைப்பட்ட துர்தேவதைகள் மந்திரங்கள், பில்லி சுனியோட துர்தேவதை மந்திரங்கள் வச்சு ஏவி பூஜை பண்ணிடுவாங்க. பூஜை பண்ணும்போது கருப்பு கோழியோ இல்லை கருப்பு ஆடோ கருப்பு பூனையை வச்சு இது மாதிரி பலி கொடுத்து, இந்த பன்னியோட ரத்தத்தை வச்சு பலி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. கழுது ரத்தத்தை வச்சு பலி கொடுக்கறது. இது பலி கொடுத்த உடனே என்ன ஆகுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ பில்லி சூனி வந்து சில பேர் வந்து வேலை செய்தா இல்லைன்னு கேட்குறாங்க. உண்மையிலே சொன்னால் பில்லி சூனியும் 100% வேலை செய்யும். அடுத்து இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்ணு காதலிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து முட்டை பொரியலில் விஷம் வச்சு கொடுத்த நியூஸ் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். இதே மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாந்திரீகம் பண்ணி, அதாவது 2 பேருக்குள்ளே இருக்க காதலை வந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து உண்மையா? அதாவது ரொம்ப ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரே நாள்ல அந்த பொண்ணு அந்த பையனை மறக்கிறது அப்படின்றது பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 100% பிரிக்கலாம். எதனால பிரிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, வெப்பல மரம் இருக்குல்ல, வெப்பல மரத்தோடைய அந்த பால் குச்சி வரும், காம்பு குச்சின்னுவாங்க. ஆக்சுவலாக அந்த விதை, அந்த விதை 2 ஒட்டி இருக்கும். அந்த ஒட்டி இருக்கிற அந்த பொண்ணுடைய பெயரும் அந்த பையனுடைய பெயரும் எழுதி மந்திரங்கள் சொல்லி இதை 2 பிரித்து திருப்பி வச்சுட்டா சேர மாட்டாங்க. இது ஒன்று. தேங்காவில் தேங்காவில் வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி, ஆக்சுவலாக அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதியிலையும் மந்திரங்கள் எழுதி பேரை எழுதி தேங்காய் 2 உடச்சி கவுத்தி திருப்பி வச்சாலும் சேர மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. வாழைப்பழம், ரெட்டை வாழைப்பழம். இப்போ வாழைப்பழ கடையில் போய் நீங்களாம் வாழைப்பழம் கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் சாமியார் போய் ரெட்டை வாழைப்பழம் இருக்கான்னு கேட்டோம்னா வச்சுக்க, அப்படி மேலைங்களையும் பார்ப்பாங்க, மேலைங்களையும் பார்ப்பாங்க. ஏன்டா மேலைங்களையும் பார்ப்பாங்கன்னா, இன்னைக்கு யாரோ பிரிக்க போகிறான்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த ரெட்டை வாழைப்பழத்துக்கு அவ்வளோ விஷயம். அதனால் நல்லா இருக்கிற ஃபேமிலிக்குள்ளே கணவன் மனைவிங்களாம் ரெட்டை வாழைப்பழம் பிரிக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணா, வாழைப்பழம் ரெட்டையா வந்துச்சுன்னா திருப்பி சில பேர் பிரிச்சிருவாங்க. அப்படி பிரிச்சாலும் அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் நமக்கு தகுந்த நெகட்டிவான விஷயம் தான். பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மூலிகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதை நெகட்டிவாக நாமளே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிறது. இன்றைக்கெல்லாம் நினச்சிங்கன்னா, நினைச்ச மூலிகை யூடியூப்பில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ ஒரு மூலிகை எடுக்குன்னா மூலிகை சாப மந்திரம் சொல்லி அந்த மூலிகை இந்த மூலிகைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த மூலிகை வேலை செய்யாது. ஒரே ஒரு மூலிகை தான் வேலை செய்யும். அது குலதெய்வன்ற ஒரு மூலிகை தான் வேலை செய்யும். சாமி, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் ஈஸியாக பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு. பிரிக்கலாம். அந்த மாதிரி பிரிஞ்ச சம்பவங்கள் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானே பிரிச்சிருக்கேன். நீங்களே பிரிச்சு? நானே பிரிச்சிருக்கேன். என்னுடைய பர்சனல் ஒரு விஷயம் நடந்தது. அனுபவம் சொல்லுங்க. என்னோட பர்சனல் ஒரு விஷயம் நடந்ததுப்ப நானே வந்து பேர் எழுதி, நானே போய் ஒரு வாழைப்பழத்தை மண்டியில் உள்ள பூந்து இறங்கி பேர் எழுதி
எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு வாயிலா ஜீவன்கிட்ட கொடுத்து அழகாக கொடுத்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ கூட என் ரூமில் ஒரு பழம் 2 பழம் வச்சுருக்கிறேன். அதில் அது பிரிக்கிறதுக்கு அது ஒரு இன்னைக்கு பௌர்ணமிக்கு ஒரு பூஜைக்கு அது பிரிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன். அதில் 3 பழம் கொண்டது ஒன்று இருக்கும், ஒன்று ரட்டவாழை பழம் கொண்டது இப்போ டேபிள் மேலே தான் வச்சிருக்கேன். வேணும் அதை எடுத்துட்டு வாங்க காட்டுறேன். எங்களுக்கு அதை காட்டுங்க, அது எப்படி நீங்கள் பிரிப்பீங்க அப்படின்றது. இது வந்து ரட்டவாழை பழங்க, நேந்திர பழத்தை ரட்டவாழை பழங்க. ஓகேங்களா? இது வந்து கற்பூர வாழைங்க. 3 பக்கம் இருக்குங்களா? 3 பக்கம் இருக்குங்களா? இந்த 3 பக்கம் இருக்கிறது வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒன்றா இருக்காங்க. இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து செட் அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு ஒன்றா ராவடி பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 பேர் பிரிக்கணும்னு சொல்லி பெற்றவங்க வந்தாங்கன்னா அந்த இதுக்கு யூஸ் ஆகும். இது அந்த 3 பழத்தில் என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட்? இதில் என்னன்னா அந்த 3 பக்கத்தில் வந்து இப்போ 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட பேரை வந்து எழுதிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த பேர் வந்து இதுதான் காம்பு. இந்த காம்பு தலைப்பகுதியில் வந்து தலைகழுத்த பேர் எழுதிடணும். தலைகழுத்த எழுதி இந்த நேரம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதில் மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். கரெக்டாக 108 ட்ரிப் தான். 1,00,000 உருவ 1000 உருவம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்ல. 108 உண்மையான படித்தவங்க 108 தான். அப்போ அந்த உண்மைத்தன்மையான 108 ட்ரிப்பு உட்காந்து அவங்களுக்கோசம் உட்காந்து பிரித்து விட்டு இந்த பழத்தை ஒரு வாயிலா ஜீவருக்கு அதுக்கிட்ட கொடுத்தோம்னா அது அழகாக பிரிச்சிடும். அப்போ இதில் நமக்கு கர்மமும் வராது, எந்த துன்பங்களும் வராது. இது பிரிஞ்சு இந்த பழங்கள் பிரித்து அதை சாப்பிட்ட உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பழத்தை பிரிக்கிறவர் யாருன்னு கேட்டால், அனைத்து மந்திரத்துக்கும் அதிபதி ராட்சச அதிபதியாக ஒரு கடவுள் இருக்கார். அவர் தான் இந்த பழத்தை பிரிப்பார். யார் அவர்? அவர் ரகசியம் தரக்கூடாது. ஆக்சுவலாக இதை வந்து நாங்கள் சொல்ல மாட்டேன், ஆனால் இருக்குது, உண்மையில பிரிச்சிருக்கு. இது 100% வேலை செய்யும். இப்போ இந்த பழங்கள் இருக்குது, இது ரட்டவாழை பழம், இது காதலனுக்கான. இப்போ காதலிக்கிறாங்க 2 பொண்ணு, வேறு கம்யூனிட்டியில் லவ் பண்ணுறாங்க. பெற்றவங்க வந்து இது பிடிக்கல, என் பொண்ணு பண்ணுறது பிடிக்கல, என் பொண்ணு நான் செல்லமாக வளர்த்திட்டேன், என் பையன் நல்லா செல்லமாக வளர்த்திட்டேன், இது 2 நான் சண்டை போட்டு நம்ம எதாவது பண்ணி நம்ம பையன் எழுப்பிடாயிடக்கூடாது, சூசைட் பண்ணிக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இந்த சூசைடு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மாதிரி சாமியாருங்க, இந்த பில்லி சுனி செய்கிறவங்க, மாந்திரிகம் செய்கிற ஒரு குருமார்களை தேடுவாங்க. தேடி இப்போ நல்லா யார் செய்கிறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு போய் சொல்கிற அமௌண்ட்டு கொடுத்து பிரிப்பாங்க. அப்போ பிரிக்கும் போது ரட்டவாழை பழம் ஒரு 7 பழத்தை வச்சு அந்த 7 பழத்தை அவங்க பேர் எழுதி இதுக்கு உருவேற்றி உட்காந்து பொறுமையாக உருவேற்றி இந்த பழத்தை தூக்கிட்டு போய் கொடுத்தோம்னா அது பிரிச்சிடும். அதுலேயும் சில பேர் வந்து என்ன பண்ணால் அதில் அந்த வாயிலா ஜீவம் அந்த பழத்தை பிரிக்கிறது யோசனை பண்ணும். இந்த பழத்தை பிரிக்க யோசனை பண்ணும். அந்த யோசனை பண்ணுறதுக்கிட்ட தான் கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் பிரிங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வெயிட் பண்ணால் அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு பிரிச்சுடும். பிரித்து கிழிச்சு அதை சாப்பிட்றோம். சரி, இங்கே நம்ம பிரிச்சுட்டோம், உண்மையிலே அங்கே பிரிஞ்சாங்களா? பிரிஞ்சிடுறாங்க. உண்மை பிரிஞ்சிடுறாங்க. இது நீங்கள் பிரிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ எதனால பிரிக்கிறது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் பிரிக்காத விட்டுங்கன்னா வச்சுங்களேன், வேறு கம்யூனிட்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வேறு கம்யூனிட்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிறகு என்ன ஆகுதுன்னா, பிரியாத விட்டாங்கன்னா வச்சுக்க, சில காதல் சக்ஸஸ் ஆகுது, சில காதல் சக்ஸஸ் ஆகாத போகுது. யாருக்கெல்லாம் சந்திரனுடைய பார்வைப்படுதோ அவங்க லவ்வில் விழுந்துருவாங்க. சந்திரனுடைய பார்வையில் லவ் இல்லை. அதேமாதிரி 2 சந்திரனோட ஆதிக்கத்தில் இருந்தோம்னா கன்ஃபார்ம் கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த காதலில் வெற்றி பெற்றவங்க இருக்காங்க, காதலில் தோல்விப்பட்டு காதலால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. காதல்னு எடுத்தீங்கன்னா நீங்க 100% 100 மடங்கு பாதிக்கப்பட்டதா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கலப்பு திருமணமா இருந்தாலும் அதுக்கு பிரிக்கணும்னு சொல்றீங்களா? யாருங்க வளர விடுவாங்க? இப்ப கலப்பு திருமணம் பிரிக்கணுமா நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பெத்தவங்க இந்த கையில வலது கையில பெண்ணுடைய பெத்தவங்களும் அப்பாவுடைய பெத்தவங்க 2 ஒன்று சேர்ந்து ஏங்க நம்ம பொண்ணு ஆசைப்பட்டு நல்லா இருந்துட்டு போட்டுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அவங்க தான் அப்படி நிக்க மாட்டேங்கிறாங்களே, என் பொண்ணு எப்படி உன்னை லவ் பண்ணலாம், என் பையன் எப்படி லவ் பண்ணலாம்னு சொல்லி இவங்க தான் போட்டி பண்றாங்கல்ல. அப்ப அந்த போட்டியில் என்ன ஆகுது? அங்கே பெரிய கலவரம் உண்டாகுது. அப்போ அவன் சொந்தக்காரத்தை இவன் கூப்பிட்டு உடனே இவன் மாமச்சத்தை கூப்பிட்டு அவங்க எல்லாமே ஒரு விஷயம் எடுப்பாங்க. நான் இந்த பாலிடிக்ஸில் இருக்கேன், நான் இந்த பாலிடிக்ஸில் நீ நான் மோதி பார்க்கணும்னு சொல்லி சென்ட்ரல் அருவா எடுத்துட்டு போய் வெட்டி கொன்னுக்கிட்டு இப்போ ஒரு பையன் உயிர் போகுது, ஒரு பொண்ணு இறந்து போகுது. அதெல்லாம் இப்போ உயிர் தானே பிரியுது. விலை மதிக்க முடியாத உயிர் தான். ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்துக்கு நீ எதுக்கு வந்திருக்குன்னா, பிரபஞ்சத்துல வெக்கேஷன் டூர் வந்திருக்கிற. இந்த டூரை நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். பணம் காசு பொருள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த பணம் காசு எதனால் ஓடிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் காசு வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் தான். பணத்தால் திமிரேறி போய் நின்று நான் பெரிய ஆள் நிற்கிறேன் யாருமே வந்து எங்கேயுமே சேர விட மாட்டாங்க. நீங்கள் சிம்பிள் கான்செப்ட் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா, பணக்காரன் நான் பெரிய அகந்தை பணம்ன்ற ஒரு அகந்தையில் இருக்கவங்க தான் இருக்காங்க. இல்லைங்க பணம் இங்கே தேவையில்லைங்க, நல்லபடியாக நம்ம இந்த பணம் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள், இதை வச்சு நம்ம நல்லபடியாக வாழணுங்க, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவணுங்க, ஹெல்ப் பண்ணணுங்க. இந்த பணம் வந்து நம்ம கடவுள் கொடுத்துருக்குன்னா, இந்த கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கணும். என்னன்னு வாங்கினா என் பணம் எங்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நினச்சி நிறைய பிளாட் வாங்கி போடுவாங்க, கிரவுண்ட் வாங்கி போடுவாங்க, நிறைய கர்மாவை சேர்த்திப்பாங்க. கர்மாவை சேர்த்திக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு வாரிசு இருக்கும், அந்த வாரிசுக்கு குழந்தை இருக்காது, டெஸ்ட் பேபி பெற்றுப்பாங்க. அந்த டெஸ்ட் பேபி குழந்தைக்கு ஒரு குறைபாடு வரும். அப்போ எங்கடா போய் தீர்வு இல்லாமல் போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்குமே தீர்வு இல்லாத போகுது இல்லை. இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு கமிட் பண்ண முடியுமா? பண்ணலாம். அது பண்ணலாம் ஜி. சென்னையிலேருந்து ஒரு பார்சல் எனக்கு வந்துச்சு இல்லை, சென்னையிலேருந்து ஒரு சேர்த்து வைக்க தான் வந்துருக்குது, சேர்த்திடுவேன். அது ஆறு என்ன சக்ஸஸ் பண்ணி இங்கே பாருங்க,
அதில் சக்ஸஸ் தான். This video is brought to you by India Sports in Coimbatore, where winners are made. We supply premium sports material worldwide. Contact us for more detail.